மக்களே இன்னைக்கு நான் ஒரு சமையல் குறிப்பு சொல்ல போகிறேன். வெண்டைக்காய் நீங்கள் எப்பயுமே வணக்கினா வலுவலுன்னு போகுதா? அது வலுவலுன்னு போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். டிப்ஸ் எல்லாம் கிடையாது, இப்படி நீங்கள் செஞ்சாவே மேக்ஸிமம் வந்து வலுவலுப்பாக வெண்டைக்காய் வராது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே வெண்டைக்காவை கழுவி நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே அதை வெளியே ஒரு ஃபேன் காற்றுல வச்சிருங்க. அந்த நீரெல்லாம் வந்து இதாகிடும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து வெண்டைக்காய் வணக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் வணக்கணும். சின்ன பாத்திரத்தில் வரணும் ஒன்னோட ஒன்று அந்த பசை மாதிரி சேர்ந்து வரும். அது நல்லா இருக்காது. ஸோ பெரிய வடச்சட்டி வச்சுட்டு அதோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பெரிய வடச்சட்டி வச்சுட்டு நீங்கள் வணக்கணும். எண்ணெயிலே நல்லா வணங்கினதுக்கப்புறம் முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக 2 minutes முன்னாடி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 3ஐயும் சேர்த்து வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே அது வந்து தேங்காய் தூளை போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் பொரியல் அல்டிமேட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வலுவலுன்னு இருக்காது. முக்கியமாக நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது வெண்டைக்காவை கழுவி தொடச்சி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிஞ்சு வெளியே ஃபேன் காற்றுல வச்சிடணும். வெண்டைக்காய் வணக்கிறப்ப பெரிய பாத்திரத்தில் வணக்கணும். லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திங்கன்னா அதில் நீர் விட ஆரம்பிச்சிடும். அது வலுவலுப்பு தன்மையை தான் கொடுக்கும். லாஸ்ட்டாக 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெண்டைக்காய் நல்லா வணங்கி நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 3ஐயும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தேங்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.